லக்ஷ்மணன் வந்து மாதாவை விட்டுட்டு நேராக திரும்பி வரான். திரும்பி வந்த உடனே வந்து சுமந்திரன் கிட்ட பேசிகிட்டே வரான். யார்கிட்ட கொட்டணும், புலம்பணும் இல்லையா? சுமந்திரன் வந்து கவலைப்படாத, இதெல்லாம் வந்து காரண காரியத்தோட தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முன்பொரு காலத்தில் அத்ரி மகரிஷியோடைய பையன் துர்வாசர், அத்ரி மகரிஷியோட பையன் வந்து ரிஷிகளோட பேசின்னு இருக்கும்போது தசரதன், முன்பொரு காலத்தில் தசரதன் வந்து அப்படி அந்த வசிஷ்டர் அத்ரி அப்புறம் துர்வாசரோட பேசின்னு இருக்கும்போது இச்சை எடுத்த ஒரு ஆதங்கத்தில் வந்து இந்த மாதிரி தசரதன் வந்து கேட்குறாராம். என்ன கேட்குறாரு அப்படின்னா, ராமன் எப்படி இருப்பான், எவ்வளோ நாள் இருப்பான், அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ராமருக்கு அப்புறம் வர குழந்தைகளுடைய லைஃப் எப்படி இருக்கும், அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். துர்வாசர் என்ன சொல்கிறார், ராமர் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுவார், அவரை மாதிரி ஒரு ஆட்சி யாராலையுமே பண்ண முடியாது, இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான வருஷம் ஆட்சி பண்ணுவார். ஏன் அதுக்கப்புறம் வரக்கூட குஷலவர்கள்லாம் கூட நல்ல ஒரு விஸ்தாரமான ஆட்சி இருக்கும், பரம கீர்த்தி இருக்கும், இஷ்வாக்கு வம்சத்தினுடைய புகழ் வந்து வானத்தை எட்டி இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ராமருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவார், அவர் மிகுந்த கஷ்டத்துக்கு விடுவார். அது எதனால அப்படின்னா, முன்பொரு காலத்தை பிருகு முனியோடைய ஒய்ஃப் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது, தேவர்கள் எல்லாத்தையும் தன் பக்கம் வச்சு மகாவிஷ்ணுவோட நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து மகாவிஷ்ணு வந்து பிருகுமுனியோடைய ஒய்ஃபை வந்து கொன்னுடுறார். அந்த ஒய்ஃபை பிரிஞ்ச ஒரு தருணத்தில், அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் பிருகுமுனி என்ன பண்ணுறாருனாக்க, மகாவிஷ்ணு நான் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறேனோ நீங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணுக்கு சொல்கிறார். மகாவிஷ்ணு உடனே என்ன பண்ணுவார், ஐயோ அப்படின்னு சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவார், ஓகே அப்படியே பண்ணிவிடுவோம், என்னப்போ சரி. ஆனால் பிருகுமுனி கொஞ்சம் நேரத்தில் முயற்சிக்கிறார், ஐயோ நம்ம என்ன பேசிட்டோம், யாரை பார்த்து பேசிட்டோம், மகாவிஷ்ணுவை பார்த்து பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, தினம் மகாவிஷ்ணுடைய ஆராதனை. அது மட்டும் பிருகுமணி வந்து விஷ்ணு ஆராதனையிலே இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் தினம் விஷ்ணுவுக்கு ஆராதனை பண்ணி விஷ்ணுக்கிட்டே மன்னிப்பு கேட்குறார். விஷ்ணு சொல்கிறார், எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்கிறது, இதுவும் ஒரு காரணத்துக்காக நடக்கட்டும், நான் ஒய்ஃபை பெரியறது இந்த கஷ்டம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாமே அது வந்து லோகசங்கரத்துக்காக நடக்கட்டும், பின்பு வரக்கூடிய ராமாவதாரத்தில் இந்த விஷயமானது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரண காரியமான விஷயம் வந்து வால்மீகி ராமாயணத்துலேயே அதனுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. சரி, இந்த விஷயத்தை வந்து சுமந்திரன், இந்த ஸ்டோரியை வந்து சுமந்திரன் வந்து இப்போ லக்ஷ்மணனுக்கு சொல்கிறான். தசரதன் வந்து இதை யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டான்னு சொன்னார். இன்றைக்கி ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்கு, அதனால சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கிறதுனா இதெல்லாம் அப்போ சுமந்திரன் எவ்வளோ பெரிய ஆள் யோசிச்சு பாருங்க. ஜெனரேஷன்ஸ் டுகெதர் பார்த்துட்டு வர்றார் அவர். அவருக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு இதோட செயல்படுறது, சமாதானத்தோட செயல்படுறது வந்து சுமந்திரன். அப்படி சுமந்திரன் வந்து லக்ஷ்மணன் இது பண்ணினா, ஆனால் லக்ஷ்மணனுக்கு தாங்கலை. திரும்பி வந்துட்டு, அண்ணா என் கையை கட்டி போட்டுட்டேல், என் வாயை கட்டி போட்டுட்டேல், எனக்கு இப்போ சொல்லுங்க அப்படின்னா. ராமர் சொல்கிறார், லக்ஷ்மணா நீ என்ன சோகத்தை அனுபவிக்கிறியோ அதை விட 100 மடங்கு சோகம். ஏன்னா நான் தான் சீதா தான் நான். இது என்ன சொல்கிறது, ஆனால் லக்ஷ்மணா பிராரப்தத்தையும் கர்மத்தினுடைய வினையையும் எப்போவுமே தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமர் வந்து லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணுறார். அந்த ஒரு சமயத்தில் ராமர் லக்ஷ்மணருக்கு பண்ண உபதேசம் தான் ஸ்ரீ ராமகீதா. இந்த ராமகீதா வந்து நம்ம வேதாந்த பரமாக இருக்க போகிறது. அந்த ராமகீதாவை வந்து அத்தியாத்ம ராமாயணத்தில் தொகுத்து கொடுத்தது ஸ்ரீ வேதவியாசர். அந்த அத்தியாத்ம ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமகீதையை வந்து
நம்ம வந்து வேதாந்த டாப்பிக்கோட பார்ப்போம். ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்னன்னாக்க, அந்த அத்தியாத்ம ராமாயணமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவோபதேசம் லக்ஷ்மணனுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ராமர் வந்து சில விஷயங்களை உணர்த்துறதுக்காக சில புராண கதைகளை சொல்கிறார். புராண கதைகள் தன்னுடைய ஃபேமிலியிலேருந்து அந்த புராண கதைகளை சொல்கிறார். அதில் 3 கதைகள் சொல்கிறார். என்ன 3 கதைகள் அப்படின்னா, நிருகராஜா பற்றின ஒரு கதை. நிருகராஜா நிருகராஜா நிருகன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, ஒரு பெரிய யாகம் பண்ணுறார். அதெல்லாம் பண்ணி பிராமணாளுக்கெல்லாம் கோதானம் கொடுக்குறார். என்ன நடக்கிறது அந்த கதையில் அப்படின்னா, ஒரு பிராமணனுக்கு கொடுத்த கோனா என்ன, கோ கொடுக்கறது இல்லை, ஒரு பசுமாடு அது ஏதோ போய் திருப்பி கொடுக்கவிருக்கிற பசுமாடோட வந்து சேர்ந்துடுறது. இது வந்து கொஞ்சம் அலட்சியமாகவும் அதில் அந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாத பண்ணதுனால என்ன ஆயிடுறது அப்படின்னா, ஏற்கனவே தானம் கொடுத்த பசுமாடை வந்து இன்னொரு பிராமணனுக்கு தானம் கொடுத்துட்றான். இதெல்லாம் முடிஞ்சிடுறது, யஜ்யம் முடிஞ்சிடுறது. ஆனால் அந்த ஒரு பசுமாடோடைய விஷயத்தில் வரும்போது அந்த 2 பிராமணர்களுக்கு சண்டை வருது. அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த 2 பிராமணாலும் வந்து நேர நிருகராஜாவுடைய இதுக்கு வந்து நியாயம் கேட்க வரா. நிருகராஜன் வந்து இவாளுக்கு நியாயம் சொல்கிறதுக்காக துவாரத்தில் அவர் அலோவ் பண்ணல. இவள் 2 பேரும் துவாரத்திலே இருந்துட்டா. நிருகராஜன் வந்து அந்த இதை அட்ரஸே பண்ண முடியல. சந்தர்ப்ப சூழ்நிலை யாருமே உள்ளே வந்து சொல்லலை நிருகராஜனுக்கு, இந்த மாதிரி 2 பிராமணா வந்திருக்கா, அவள் சண்டை போட்டுருக்கா, இந்த சண்டையை தீர்த்து வைக்கணும் அப்படின்ற செய்தி நிருகனுக்கு போல. ஆனால் இந்த 2 பிராமணா வந்து என்ன பண்ணுறா, நிருகன் வந்து இதை தீர்த்து வைக்கணும், நம்மளை வந்து இந்த துவாரத்தை தாண்டி விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணிட்டோ அத்தியந்தமான கோபம் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, நாங்கள் வரும்போது எப்படி நீ ஒளிஞ்சுண்டு உள்ளே இருக்கியோ அந்த மாதிரி எப்போவுமே ஒளிஞ்சுண்டு வாழற ஒரு உருவனை பச்சோந்தியாக நீ போக கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டோம். யஜ்யம் பண்ணப்போ என்ன வாங்கி கட்டின்றார் நிருகராஜா, கடைசியில் சாபத்தை வாங்கி கட்டின்றார். இதில் உண்மையாகவே நிருகராஜாவுடைய மிஸ்டேக் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா, நம்மெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் ஆக்ஷனை பார்க்காதீங்க, என்னுடைய இன்டென்ஷனை பாருங்கள். இன்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்ஷன், சீதாலக்ஷ்மி, ஆக்ஷன் இன்டென்ஷன் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனமாக இருக்கணும், காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எஸ்பெஷலி ஒரு ராஜா யஜ்யம்லாம் பண்ணுறோன்னா கவனமாக இருக்கணும். இது ஒரு பாடம். இன்னொரு பாடம், அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட அந்த சண்டை வந்து சேரவே இல்லை. அவள் சாபம் விடுறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாருன்னா இதாக இருக்கும். ஆனால் அது வந்து விதிவசம் அப்படி ஆயிடுது. ஓகே, நிருகராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பி அந்த பிராமணர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்னெல்லாம் இருக்கோ எக்ஸ்ட்ராவாக தானங்கள்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி கோபிக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உடனே என்ன கேட்கணும், இந்த சாபத்துலேருந்து ஏதாவது எனக்கு விமோச்சனம் கேட்கல. நிருகராஜா என்ன சொல்கிறேன்னா, தன்னுடைய பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இந்த சாபத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சோந்தி உடம்பை எடுத்துட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறார். இந்த ஒரு கதையை வந்து சொல்கிறார். 2வது கதை எது அப்படின்னா, நிமி அப்படின்னு ஒரு நிமிராஜா பற்றின ஒரு கதை. நிமிராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பெரிய வைஜெயந்த நகரம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாரு. தேவேந்திரனுடைய யஜ்ஞ பிரசாதத்தில் வரக்கூடிய விஷயத்துக்கு பேர் வைஜெயந்தம்னு பேர். வைஜெயந்தம்னு பேர். அந்த வைஜெயந்தம் நகரத்தை வந்து நிர்மாணம் பண்ணி அதில் வந்து ஒரு பெரிய மகா சத்திரம் ஒன்று நடத்தணும், பெரிய யாகம் ஒன்று நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, லாட் ஆஃப் மகரிஷிகள் எல்லாம் பண்ணுறாரு. அதில் முக்கியமாக வந்து வசிஷ்டரை வந்து இது பண்ணுறாரு. வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு, அப்போ தேவேந்திரனுடைய லோகத்தில் வந்து ஒரு யஜ்ஞத்தை நடத்தின்னு இருக்கார். வசிஷ்டர் வந்து நான் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5000 வருஷத்துக்கு அந்த யஜ்ஞத்தை நடத்துறதுக்கான தீட்சையை வந்து நிமி வாங்கிக்கிறார். சரியா? அப்போ வசிஷ்டர், அங்கிரசர், பிருகு, கௌதமர் இந்த மாதிரி மகாமுனிகளை வச்சு அந்த இது பண்ணுறார். ஆனால் வசிஷ்டர் குறித்த நேரத்துக்கு வரணும்,
அவர் குறித்த நேரத்துக்கு வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடியே கௌதமர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சரி நம்ம ஆரம்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுடுறார். கௌதம ரிஷி வந்து என்ன சொல்கிறார், ஆரம்பிச்சுடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். என்ன எடுத்து வசிஷ்டருக்கு வந்த உடனே கோபம் வந்துடுது. என்னது இது, நம்ம வந்தா பண்ணுறோன்னு சொன்னோம், பண்ணலன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிமி நீ என்ன பண்ணான்னு, நீ என்ன பண்ணுற அப்படின்னாக்கா, உன்னுடைய இது இருக்கு இல்லையா, பாடி இருக்கு இல்லையா, அந்த ஜடமான பாடி ஜடமாக இருக்கட்டும், நீ வந்து தானாக தனியாக அலைவ அப்படின்னு சாபம் கொடுக்குறார். நிமி சாதாரண ஆள் இல்லை, நிமியும் பெரிய தபஸ்வி. நிமிக்கு மட்டும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா ராஜ ரிஷின்ற ஸ்டேட்டஸ். இவர் வசிஷ்டர் ரிஷி, மகரிஷி, இவர் ராஜ ரிஷி. நிமி என்ன பண்ணுறார் அப்படின்னா, நீங்களும் வந்து அந்த மாதிரி, நீங்கள் மட்டும் என்ன உங்கள் உடம்பு இது இல்லையா, நீங்களும் வந்து உங்களுடைய ஊர்ஜாவும் வந்து உங்களுடைய சரீரம் ஜடமாகட்டும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் சாபம் கொடுத்துக்கிறான். அப்புறம் என்ன ஆகிறது, வசிஷ்டருக்கு என்ன ஹெல்ப் வருது அப்படின்னா, வசிஷ்டருடைய அந்த ஊர்ஜம் இருக்கு இல்லையா, அந்த ஜீவ ஊர்ஜம் இருக்கு இல்லையா, அதை வந்து வசிஷ்டருடைய ஃப்ரெண்டான மித்ரன் வருணன் இருக்கார் இல்லையா, அந்த வருணன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கும்பத்தில் தண்ணியில் ஆவாகனம் பண்ணி வசிஷ்டருடைய விஷயத்தை வந்து அந்த கும்பத்தில் வைக்கிறார். அதுக்கு பேர் மித்ராவருணன்னு பேர். அந்த மித்ராவருணன்லேருந்து என்ன ஆகுது, அந்த கும்பத்துலேருந்து திருப்பி வந்து 2 விஷயம் உத்பவம் ஆகுது. என்னது அப்படின்னா, ஒன்று அகஸ்தியர், இன்னொன்று வந்து வசிஷ்டர். வசிஷ்டர் திருப்பி இதுவாகிறார். இந்த யஜ்ஞங்கள்லாம் வந்து முடிஞ்ச உடனே நிமி சக்கரவர்த்தி கிட்ட கேட்குறா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய இந்த சாபத்துக்கு அப்படின்னு. நிமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போவுமே வந்து எல்லாருடைய கண்ணிமை இருக்கு இல்லையா, கண்ணிமை, நிமேஷா அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுதான் சோர்ஸ். ஹரதி நிமேஷாத் காலாத் சர்வம். நிமேஷா அப்படிங்கிறது வந்து காலத்தினுடைய ஒரு கணக்கு. அது என்ன கணக்கு அப்படின்னா, நம்ம சாஸ்திரத்தில் கண்ணை டக்குன்னு மூடி திறக்கும் போது எத்தனை நேரம் டார்க்னஸ் இருந்ததோ அந்த டைம் கேப்புக்கு பேர் நிமேஷன் பேர். கிட்டத்தட்ட இட் இஸ் 10⁻⁻6 ஆஃப் எ செகண்ட். அது அப்புறம் கேல்குலேஷன் பண்ணிங்க. அதனால வந்து எல்லாருடைய அந்த கண்ணில் என்ன ஆகிறது அப்படின்னாக்கா, வசிஷ்டர் வந்து பேசும்போது ஆக்சுவலி அந்த இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நிமி வந்து வசிஷ்டர் வந்து பேசும்போது நிமி வந்து தூங்கின்னு இருக்கார் ஆக்சுவலி. அதனால தான் வசிஷ்டருக்கு இன்னுமே கோபம் வந்துடுது. நான் தூங்கின்னு இருந்தேன், எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா. உயிர் இருந்து கூட எப்படி ஜடமாக இருந்தியோ அந்த மாதிரி நீ ஜடமாக போக கடவாய் அப்படின்னு தான் இது கொடுக்குறேன். அப்புறம் இப்போ இந்த யஜ்ஞம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லா ரிஷி முனிவர்கள், சிரேஷ்டர்கள், தேவர்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டு நிமிக்கு என்ன வேணும் அப்படின்னா, நிமிக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து எல்லா உயிரினங்களினுடைய இந்த பிளிங்கிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நிமி என்ன பண்ணுறாரு, மித்தின்னு தன்னுடைய பையனுக்கு வந்து இது பண்ணுறாரு. அப்போது தேகத்தை விட்ட, அதாவது அந்த நிமியோடைய அந்த பழைய தேகம் இருக்கு இல்லையா, அந்த தேகத்தை மாத்திரம் வச்சு ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணி என்ன பண்ணா அப்படின்னாக்க, அதுலேருந்து வந்து ஒரு குழந்தைய உருவாக்கினான். அந்த குழந்தைக்கு பேர் மித்தின்னு பேர். அந்த மித்தி வந்து தேகத்தை விட்ட நிமிக்கு பிறந்த மித்தினால அவனுக்கு பேர் வந்து ஜனக விதேகன்னு பேர். ஜனக விதேகா அப்படிங்கிற டைட்டில் வந்து அந்த ஃபுல் ஃபேமிலிக்கு வருது. அந்த மிதி தான் மிதிலா. அந்த மிதிலாபுரியில் வந்து ஆஷீர்த்வஜ ஜனகர் வந்து சீதாவோட அப்பா. இது ஒரு கதை. 3வது கதை யயாதியோட கதை. யயாதியும் இந்த மாதிரி ஏதோ ஒரு அப்பா ரிஷி இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, யயாதிக்கு என்ன சாபம் கிடைக்கிறது, எஸ்பெஷலி வந்து இந்த தேவயான மார்க்கத்தினுடைய விஷயத்தை பற்றி ஏதோ ஒரு தப்பாக இது பண்ணுறதுனால ப்ரஹஸ்பதி ஒரு சாபம் கொடுக்குறார். என்ன சாபம் கொடுக்குறார், நீ வந்து உன்னோட யவ்வனம் ஒன்று விட்டு போகட்டும், நீ கிழவனாக கடவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. யயாதி உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, சரி கிழவன் ஆறுது ஓகே, பட் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய 2 பசங்க கிட்ட கேட்குறார். என்ன கேட்குறார், என்னுடைய
உங்களுடைய யவனத்தை வேற ரிஷி முனிகள்லாம் வச்சு உங்களோட யவனத்தை எனக்கு கூட அது பண்ணக்கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதில் வந்து யது, அதுக்கப்புறம் வந்து புரு, 2 குழந்தைகள் இருக்கா அவருக்கு. யது ஒத்துக்கலை. புரு 2வது பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, ஓகே எடுத்துக்கோயப்பா. அப்பா என்னப்பா இது, ஒரு அப்பாவுக்கு சேவை பண்ணுறதை விட வேறு என்ன வேலை, உனக்காக நான் இப்படி யூஸ் ஆக போகிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பரம இதோடு வந்து தன்னுடைய அப்பாவுக்கு தன்னுடைய யௌவனத்தை கொடுத்துட்றான். அவர் வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷம் தன்னுடைய பையனோட யௌவனத்தை அனுபவிச்சுட்டு அவர் காலமாகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புருவுக்கு முடி சூட்டிட்டு அவர் வந்து அந்த மாதிரி போகிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு கதை. இந்த 3 கதையை வந்து ராமர் யாருக்கு சொல்லின்னு இருக்கார்? லக்ஷ்மணனுக்கு சொல்லின்னு இருக்கார். அப்போ ராமர் லக்ஷ்மணனுக்கு இந்த 3 கதையும் சொல்லிட்டு என்ன நீதி சொல்கிறார் அப்படின்னா, லக்ஷ்மணா யயாதி மாதிரியோ நிமி மாதிரியோ இருக்கக்கூடாது. அவள் 2 பேரும் என்ன பண்ணா, தனக்கு வந்த இதுதான் முக்கியமான கருத்து. கதையில் யார் வந்தா, எப்போ வந்தா, என்ன ஆச்சு, அது எப்படி பாசிபிள், அதெல்லாம் விட்டுடுங்க. கதையில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராமர் என்ன சொல்கிறாருன்னா, லக்ஷ்மணா விதி வசத்தில் என்ன நடக்கிறதோ அதை எந்த ஒரு இன்அக்செப்டபிலிட்டியோ மாற்றுறதோ அதெல்லாம் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறது அந்த நிருகராஜா மாதிரி இருக்கணும். நிமி மாதிரியோ யயாதி மாதிரியோ இருக்கக்கூடாது. ஒர்க் அரவுண்டு தேடாத, வந்தால் அப்படியே எழுத்துக்கோ, அதை எதுவும் நீ இது பண்ணாத. அந்த ஒரு அக்செப்டபிலிட்டி வந்து இருக்கணும் உனக்கு அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு சொல்லி இது பண்ணுறார். இதெல்லாம் வந்து லக்ஷ்மணன் வந்து கொஞ்சம் சாந்தமாகறான். அதுக்கப்புறம் பிரம்மஜானம் கொடுத்த உடனே லக்ஷ்மணன் வந்து சாந்தமாகி இப்போ அயோத்தியாவில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு, குழந்தைகள் 2 பேரும் கதை சொல்லின்னு இருக்கா. அதை விட்டுறக்கூடாது, புரியுறதா? மேக்சிமம் ஒரு மாதிரி உத்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டத்தை சொல்லிட்டேன்னா, கதை முடிக்கும்போது உத்தரகாண்டத்தில் முடிக்கக்கூடாது. அது சம்பிரதாயத்திலேயே கிடையாது, அப்படி பண்ணவும் கூடாது, சரியா? அதுக்கப்புறம் முடிக்கும் போதும் வால்மீகியும் சரி மற்ற ராமாயணத்துலேயும் சரி எப்படி முடிக்கிறா அப்படின்னா, ராமர் சொர்க்காரோகணம் ஆகும்போது அந்த சமயத்தில் வந்து தாமரை இலையில் வந்து மகாலட்சுமியும் வந்து கூட வந்து சேர்ந்து அவருடைய சொர்க்காரோகணம் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து தேர் ஆஃப்டர் தே லிவ்டு ஹாப்பிலி, எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. இடையில் படுற கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அதாவது நன்னா இது இந்த ஹோல் சீதா பரித்தியாகம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நாடு நன்னா இருக்கிறதுக்காகவும் நாட்டு மக்கள் நன்னா இருக்கிறதுக்காகவும் தர்மம் தழைத்தோங்கி இருக்கணுங்கிறதுக்காகவும் பெண்களுடைய கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் ராமன் அவதிப்பட்டான், சீதையும் அவதிப்பட்டான். அவ 2 பேரோட தியாகத்திலேயாக்கும் இந்த வந்து பூமியானது இருக்கு. அப்படி இந்த விஷயமானது இருக்கு. அப்படி இந்த குஷலவர்கள் அவா என்ன பாட்டு பாடி சன்மானம் பாட்டி இந்த ஹோல் கதை நடந்ததோ, அந்த அவா என்ன பாட்டு பாடி ராமர் முன்னாடி அரங்கேறித்தோ அந்த கதையானது ராமாயணமாக தொடர போகிறது. அதில் வந்து கேளுங்கோ லாங் எகோ சோ லாங் எகோ இன் அ பிளேஸ் கால்ட் அயோத்தியா நகரத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் வருது. அயோத்தியா எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னா, அயோத்தியா அப்படிங்கிற பேருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எந்த க்ஷேத்திரத்தை எந்த இடத்த வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதோ அப்படிப்பட்ட ஜனம். நீ எவ்வளோ நாள் வேணால் ட்ரை பண்ணிக்கோ, தர்மத்தை தவிர அயோத்தியாவில் எதுவும் ஜெயிக்க முடியாது. அயோத்தியாவில் ஒருத்தர் படையெடுத்து வந்து அயோத்தியாவை எடுத்துட்டு போனால் சரித்திரம் கிடையாது. தயரதன் இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாருமே மாந்தாத்தா இதுலேருந்து எல்லாருமே வந்து என்னது டோட்டலாக அயோத்தியா நகரத்தை வந்து இது பண்ணுவான். அந்த ஹோல் வம்சத்தை வந்து வால்மீகி வர்ணிக்கிறார். யாரெல்லாம்னா இஷ்வாக்கு, குஷி, விகுஷி, பானன், அனர்ணயன், பிருகு, திருஷங்கு கேள்விப்பட்டிருக்கேல, திருஷங்கு, சந்துமாரன், யுவனாஸ்வவன், மாந்தாத்தா, சுஷாந்தி, துர்ஷீஷனன், பரதன், அசிதன், சகரன், அசமஞ்சன், அம்சுமான், திலீபன், பகீரதன்,
காக்குஸ்தர், ரகு, பிரவர்த்தர், சங்கனார், சுதர்சனர், அக்னிவர்ணர், சிக்கரர், மரு, பிரச்சக்கர, அம்பரீஷ, நகுஷ, யயாதி, நபாகர், அஜன், தயரதன், அப்புறம் யாரு? தசரதனுக்கு அப்புறம் ராமர், குஷ, ராமருக்கு அடுத்தது யாரு? குஷன், குஷனுக்கு அப்புறம் அதிதி அப்படின்னு இந்த மாதிரி ஆடுது. அப்போ இங்க என்ன சொல்றா அப்படின்னா, இந்த இந்த இஷ்வாக்கு வம்சம் இருக்கு இல்லையா, வைதவே நிமி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது யாருன்னா இஷ்வாக்குவோட பையன். அந்த இஷ்வாக்கு வம்சம், காளிதாசர் என்ன சொல்றாருன்னா, இந்த இஷ்வாக்கு வம்சத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தீபம் மாதிரியாம். இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தீபமாக இருந்தாலும் ராமன் என்ற ஒரு தீபம் இருந்த பிறகு மற்ற எல்லாம் மங்கி போச்சோம். அது நேச்சுரல் தானே. ஒரு பெரிய பிரைட் லைட் வந்துருச்சுன்னா என்ன மற்றலாம் இருந்தாலும், ரொம்ப அழகாக எழுதியிருக்கா சூரியபிரியாரில், இருந்தாலும் ராமனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது வந்து ராம வம்சம்னு இன்னைக்கு யாராவது சொல்லியிருக்கல, இஷ்வாக்கு வம்சம்னு சொல்லுவா. பிகாஸ் இஷ்வாக்கு நம்பர் 1. பட் பெரும்பாலும் இந்த வம்சத்தினுடைய பேர் என்ன? ரகுவம்சம். நான் ரகுவம்சத்தை சார்ந்தவன். அப்படிப்பட்ட இந்த வம்சஜர்கள் எல்லாருமே வந்து முக்கியமாக கொண்ட அவளுடைய தலைநகரமாக இருந்தது வந்து அயோத்தியா. அயோத்தியாவை வந்து படையெடுக்கணும்னு நினைக்கிறது எப்படி தெரியுமோ? சரி, கொஞ்சம் ரொம்ப நாளாக வந்து இந்த பீச் ரோட்லேயே இருக்குது, இந்த பீச்சு கொஞ்சம் சமுத்திரத்தை எடுத்துன்னு வந்து நம்ம டி நகரில் வச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியும். எந்த இடத்துல தசரதன் இருக்காரோ, எது அயோத்தியாவோ, அந்த இடத்துல யாருமே வந்து அயோத்தியாவை நோக்கி படையெடுக்கணுமோ, சீமோல்லங்கனம் பண்ணணுமோ, இல்லை திக்விஜயம் பண்ணணுமோன்ற அவளுக்கு வரக்கூடிய எண்ணம் எப்படி அப்படின்னா, சமுத்திரத்தை எடுத்து நம்ம மாற்று பக்கத்தில் வச்சுக்கலான்னு நினைக்கிற மாதிரியும். அப்படிப்பட்ட ஒரு இது. தசரதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்கா, தசரதன் எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னா, 10 திசையிலும் அவனுடைய ரதம் செல்லும். அவருடைய 10 திசையிலும் ரதம் செல்லும்னா என்ன அர்த்தம்னாக்க, அவருடைய ரதம் செல்வதற்கு எங்குமே யாருமே தடை போட முடியாது. 10 திசை என்ன? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்து. நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்டா, அப்புறம் அப்பு டவுனு, எல்லா பக்கமும் ரதம் போகும். தசரதன் எந்த அளவுக்கு கிரேட்டு அப்படின்னாக்க, முன்பொரு காலத்தில் தேவாசுர யுத்தம் நடந்தபோது இங்கேருந்து படையெடுத்து கொண்டு போய் தேவேந்திரனுக்கு யுத்தத்தை வென்று கொடுத்து வந்தவன். என்று வேணாலும் தேவலோகத்துக்கு போய் இந்திரனுடன் இருந்து இந்திரனுடைய சிம்மாசனத்திலே உக்காந்துண்டு ஹாய் அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு கீழே வரக்கூடிய அளவுக்கு கீர்த்தியும் புகழும் வாழ்ந்தவன் தசரதன். இன்று மட்டும் சரித்திரத்தில் வந்து தசரதன் சென்று தேவர்களுக்கு உதவி செய்தான் என்ற ஒரு சரித்திரம் இருக்கே வெளிஞ்சு, தேவர்கள் வந்து தசரதனுக்கு யுத்தத்தில் உதவி செய்தாருங்கிறது இல்லை. அப்பேற்பட்ட ஆளு தசரதன். அப்பேற்பட்ட அயோத்தியை மாநகரம். இந்த மாநகரம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்க, வைவஸ்வத மனுவினோட தன்னுடைய ஓன் தபஸ்னாலேயே உருவாக்கப்பட்ட ஊர் அயோத்தியா மாநகரம். அயோத்தியா மாநகரத்தினுடைய ஆர்கிடெக்ட் யாரு அப்படின்னா வைவஸ்வத மனு. 3 லோகங்களிலும் மிக பிரசித்தம் வாய்ந்த ஊர் எதுன்னா அயோத்தியா மாநகரம். அயோத்தியா மாநகரத்தினுடைய அப்பொழுது இருக்கக்கூடிய விஸ்தாரம் என்ன அப்படின்னா 12 யோஜனைக்கு 3 யோஜனை. என்ன யோஜனை? ஒரு யோஜனை வந்து 8 மைல். ஒரு மைல் வந்து மைல்னா மைல் இல்லை, MILE மைல். ஒரு மைல் வந்து 1.6 கிலோமீட்டர்ஸ். சரியா? அப்படின்னா இந்த அயோத்தியாவோடைய அப்போத்த அந்த விஸ்தாரத்தை பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கும்னா, கிராண்ட் ரோட்ஸ். இங்கே ஒரு 8 வழிச்சாலை, இந்த பக்கம் ஒரு 8 வழிச்சாலை. 8 வழிச்சாலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்ல, அப்படியெல்லாம் கொண்ட விஷயம். அப்புறம் என்ன,
எங்கே இருந்தாலும் கோட்டை கொத்தலங்களுமாக ஒரே அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஊர். எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்ட் செக்யூரிட்டி இருக்கக்கூடியது. ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட், ஆல் மிசைல்ஸ் வந்து தசரதன் வந்து அயோத்தியாவில் வச்சுட்டு இருந்தார். எங்கே பார்த்தாலும் ஒரே பூத்தோட்டங்கள், பார்க்கு, இது எல்லாரும் போய் அப்படியே ஆப்பிள் பறித்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இப்படி போகிற வந்து ஆரஞ்சு சாப்பிட்லாம், அப்புறம் வந்து கொய்யா சாப்பிட்லாம். பழங்கள் எல்லாம் விற்கப்படுவதில்லை, அதெல்லாம் கிடைப்பது அப்படியே. அப்புறம் வந்து என்ன, யார் உலகத்தில் எங்கே வந்து பணத்தில் வந்து காமர்ஸ் பண்ணணுன்னாலும் அவளுடைய இடமாக அமைந்தது எது அப்படின்னா அயோத்தியாவுக்கு வருவாளாம் எல்லாரும். அது மட்டும் இல்லை, தங்கம், வெள்ளி, அதுக்கப்புறம் வந்து ரத்தனங்கள், கோமேதகங்கள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய இடம். மேலும் அயோத்தியாவில் வந்து குண்டலம் போடாதவா இருக்க மாட்டாலாம். ரோடோரமாக பெருக்கின்னு இருப்பான், அவன் வந்து வைரக்கடுக்கன் போட்டுன்னு இருப்பான். இதெல்லாம் நீ எங்கேயா சொல்கிறீங்களா? சொந்தமான எல்லாம் ஸ்லோகத்தில் இருக்குது. அதை படிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். இது என்னது, 2வது புஸ்தகம். நா குண்டலி நா முகுட்டி நா ஸ்ரக்வி நால்பபோகவான நாமிருஷ்டோ நா நலிப்தாங்கோ நா சுகந்தஸ்ச வித்யதே. சென்ட்டு போட்டுக்காதவன் கிடையாது, நல்ல அழகான உயர்ந்த துணி உடுத்தாதவன் கிடையாது. அப்புறம் என்ன, நா முக்குட்டி, முக்குட்டம் போடாதவன் கிடையாது, குண்டலம் போடாதவன். அப்படின்னா என்ன, ஏழ்மை தரித்திரம் அப்படிங்கிறது இல்லவே இல்லையாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பணம் பாசம். நாஸ்திகோ நான்ரதி வாபி ந கஷ்டன ந கஷ்சித் அபக்ஷுதா நாசூயகோ நச்சாசக்தா ந வித்வான் வித்யதே கொச்சித். படிக்காதவர்கள் கிடையாது, 100% லிட்ரஸி. யாரும் யாரை பார்த்தும் பொறாமப்படுறதோ கோவப்படுறதோ கிடையாது. நோ தீஃப், நோ டெகாய்ட், நத்திங். பொய் சொல்கிறவா கிடையாது. பொய் சொல்கிறதுக்கு பர்பஸ் இல்லை. எதுக்கு பொய் சொல்லணும்? பொய் சொல்கிறதுக்கான நீடே இல்லை. எல்லாருமே அவளுடைய வர்ணாசிரம தர்மத்தை அழகாக கடைபிடித்து கொண்டிருந்தவர்கள். பஞ்சம் பட்டினி என்பது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா தசரதனுடைய பெருமையை குறிக்கிறது. அப்படி ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார் தசரதர். அந்த மாதிரி பிராமணர்கள்லாம் வேதவித்தாக இருந்தார்கள். சொல்ல வேண்டியிருக்கு, அந்த காலத்தில் பிராமணெல்லாம் வேதம் படித்தவாளாக இருந்தா அப்படின்னு. எல்லோருக்குமே தர்ம ஞானம் இருந்தது. என்ன சொல்றான்னா எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருந்தார்னா தசரதன் பிரஜாபதிக்கும் இந்திரனுக்கும் துல்லியமா அவர் வந்து தசரதன் வந்து அயோத்தியாவில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். பிரஜாபதினா யாரு? சாக்ஷாத் பிரம்மாஜி. தேவேந்திரன் யாரு? தேவேந்திரன் உங்களுக்கு தெரியும். அவளுக்கு சமமா வந்து ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார். அப்படி ஆனந்தமாக பரம குதூகலமாக இருந்தக்கூடிய ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு குறை இருக்கணும் இல்லையா? குறையே இல்லாமல் இருந்தான்னா தசரதன் வந்து ஈஸ்வரனுக்கு சமமாயிடுவான் இல்லையா? இல்லையா? குறை ஒன்றும் இல்லை. இது அதிகமாக யார் பாடுவான்னா குறை இருக்கிறவா பாடுவா. அதாவது ஒன்றுமே சொல்ல முடியாது, இல்லைங்கிறதே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பரம சம்பன்னனா இருந்தவர் தசரதன். இருந்தாலும் மனசுல வந்து ஒரு வேட்கம். என்ன வேட்க? மனசுல குழந்தை இல்லை. என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறார், குழந்தை வரல, அப்படியே இருக்கார். அப்போ என்ன தோன்றது அப்படின்னாக்க, நம்ம ஏன் வந்து அஸ்வமேதம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோன்றது. அஸ்வமேத யாகம் பண்ணி நம்ம வந்து புத்திர சந்தானத்துக்காக அஸ்வமேத யாகம் பண்ணி நிறைய இன்னும் புண்ணியத்தை சேகரிப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுறார், எல்லாரையும் கூப்பிடுறார், வசிஷ்டரையும் கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அஸ்வமேதம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது
எனக்கு எல்லாமே இருக்குது, எல்லார்கிட்டையும் சொல்கிறார். எனக்கு இல்லாதது ஒன்றும் இல்லை, பேரு புகழுக்கு குறைச்சல் இல்லை, பாசு பண்ண குறைச்சல் இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு எல்லாரும் எல்லா பக்கமும் இதுவாக இருக்கா. ஆனால் எனக்கு புத்திரன் இல்லாதது ஒரு சோகமாக இருக்குது. இன்றைக்கி லலிதா சஹஸ்ரநாமத்துலேயும் சொன்னார் இல்லையா, இருக்கிறதுலே ஒரு மனுஷனுக்கு உச்சபட்சமான ஆனந்தம் எது அப்படின்னாக்க தம்மக்கள் மழலை சொல் கேட்பது. யாழினிது குழலினிது என்பார், தம்மக்கள் மழலை சொல் கேளாதார். இந்த மாதிரி புத்திரனோ புத்திரியோ அப்பா அப்படின்னு சொல்கிறதும், அந்த புத்திரனை ஆற தழுவுறது இருக்கு இல்லையா, அதுதான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய உச்சபட்சமான சந்தோஷம். இது இங்கே மட்டும் இல்லை, பின்னாடி துஷ்யந்தனுக்கு சகுந்தலை சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உச்சபட்சமான ஒரு சந்தோஷத்திலேருந்து வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு பாபியாக நீ ஏன் இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறான் துஷ்யந்தனை பார்த்து. வேணும். அப்போது இங்கே தசரதன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எனக்கு புத்திரன் வேணும். அது என்ன முக்காவாசி நேரம் எல்லா சந்தோஷங்கள் இருந்தாலும் ஐ எம் சாரோஃபுல், சோச்சாமி பகவஹா அகம் சோச்சாமி. தமிழ் ஹிந்தியில் சோச்சாமி இல்லை, சம்ஸ்கிருதத்தில் சோகத்தோடு இருக்கேன். இந்த சோகத்துலேருந்து விடுபடுறதுக்கு நான் அஸ்வமேத யாகம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டார் வசிஷ்டர் எஸ்பெஷலி. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னாக்க இம்மீடியட்டாக நம்மளுடைய புத்தி எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா அதிர்ஷ்டத்தில் தான் ஒர்க் பண்ணணும். நம்மளையும் நம்மளுடைய சந்தோஷத்தையும் சேர்க்கிற ஃபேக்டர் எது? லைட்டா? என்னையும் சந்தோஷத்தையும் சேர்க்கிற ஃபேக்டருக்கு பேர் புண்ணியம். நீங்கள் என்ன வேணால் தலகுன்னு என்ன தண்ணி குடிச்சு பாருங்களேன், பணம் காசு நிறையா இருக்கணும், உங்களை சுற்றி ஆட்கள்லாம் நிறையா இருக்கணும், பட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது இதனால அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாருக்கும் இது தெரியுமா தெரியாதா? இங்கே வயசானவா இருக்கேள், அனுபவஸ்தர்கள் இருக்கேள், நிறைய சுக்க துக்கங்கள் அனுபவிச்சவா இருக்கேள், நீங்கள் சொல்லுங்களேன் நான் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த புது 500 ரூபி நோட்டில் இருக்குது. இல்லை, ஒரு ரெட்டு கலரில் ஒரு 2000 ரூபா நோட் இருந்தது, இப்போ அது போயிடுத்து என்னுடைய பையன். நோ. அப்போது பணம் இருந்தாலும், மக்கள் இருந்தாலும், செல்வம் இருந்தாலும், பேர் புகழ் இருந்தாலும், மனது இன்பத்தோடு இருப்பதற்கு அந்த இன்பத்தையும் என்னையும் சேர்க்கின்ற விஷயம் எது அப்படின்னா புண்ணியம். புண்ணியம் எதனுடைய பலன்? தர்மத்தினுடைய பலன். அப்போ தசரதனுக்கு எந்த அளவுக்கு வைதிகமான புத்தி, எந்த அளவுக்கு ஆஸ்திகமான புத்தி, எந்த அளவுக்கு அவர் சனாதனி, எந்த அளவுக்கு அவர் சங்கி அப்படின்னா, நமக்கு ஒரு மகப்பெயர் ஏற்பட வேண்டும் என்றால் நான் இன்னும் அதிகமாக தர்மத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற மனோபாங்கு கொண்டவன். இதை புரிஞ்சுண்ட உடனே வசிஷ்டர் ஆஹா சர்வதா சித்தியர்த்தம், சர்வதா சித்திஹி பவதி, கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், அதில் ஒன்றும் இதுவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ தசரதருக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்கு ஹோமம் பண்ணணும், உடனே இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் பண்ணணும் அப்படின்னோடனே சுமந்திரன் தசரதனை போய் பார்க்குறார். தசரதனை பார்த்து சுமந்திரன் சொல்கிறார் என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி முன்பொரு காலத்தில் சம்டைம் பேக் என்ன அப்படின்னாக்க, ரிஷ்யஸ்ருங்கர் அப்படின்னு ஒரு ரிஷி இருக்கார். அடுத்த கதைக்கு போகிறோம், நமைசா அடுத்த அப்படியே ஸ்மூத்தாக அடுத்த கதைக்கு போகிறோம். அந்த ரிஷ்யஸ்ருங்கர் எப்பேற்பட்ட மனுஷன் அப்படின்னாக்க, எப்பேற்பட்ட உயர்ந்தவர் அப்படின்னாக்க, அவருடைய கதையை நான் சொல்கிறேன். கஷ்யப்ப மகரிஷி அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கஷ்யப்ப மகரிஷியோட ஊர் இது காஷ்மீரம். கஷ்யப்பர்லேருந்து தான் எல்லா உயிரினங்களும் வந்தது. கஷ்யப பிரஜாபதிக்கு பிறந்த ரிஷிக்கு பேர் விபாண்டகர்னு பேர். விபாண்டகர். இந்த விபாண்டகருக்கு ஒரு பையன் பிறந்தான்.
அந்த பையனுக்கு என்ன ஸ்பெஷல்னா யூனிகார்ன். தெரியுமா உங்களுக்கு? யூனிகார்ன் தெரியுமா? நன்னா தெரியும். அந்த யூனிகார்னில் என்ன இருக்கும்? இந்த குழந்தைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, தலையில் வந்து ஒரு கொம்பு இருக்கும். அவர் பேர் வந்து ஸ்ருங்கின்னு பேர், கொம்பன்னு பேர், கொம்புடையவன்னு பேர். ஆனால் இந்த விபாண்டகருக்கு என்ன ஒரு ஒரு வினோதமான ஆசை. ஒரு குழந்தைய பெற்றெடுத்தா பெரியவாளுக்கு என்ன ஆசை இருக்கும்? கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள்கிட்ட குழந்தை பேரம்பேத்தியோட விளையாடி ஏதோ பண்ணணும், அப்படி இருக்கணும் இல்லையா? விபாண்டகருக்கு மட்டும் என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இவன் கல்யாணமே பண்ணிக்க கூடாது. இவனை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது. இவனை வந்து காஷ்ட பிரம்மச்சாரியா, நைஷ்டிக பிரம்மச்சாரியா வளர்த்து தியானத்திலையும் யோகத்திலையும் இது பண்ணி ஒரு உத்தமோத்தமமான ஒரு மகாரிஷி. ஏன்னா சாந்தோக்கிய உபநிஷத்தில் வந்து நைஷ்டிக பிரம்மச்சரியத்தினுடைய மகிமையை சொல்கிறது. அதெல்லாம் நிறைய படிச்சிருப்பார் போல் இருக்கு விபாண்டகர். சரி, நம்ம தான் ஆளை நம்ம பையனை ஆக்குவோம். டேய், நான் தான் கெட்டு போயிட்டேன், நீ ஆக. இந்த சிஏ எழுதி ஃபெயிலான அப்பாலாம் தான் பொண்ணையோ டாக்டரையோ பையனையோ சிஏ படிக்க வைப்பான். நீ என் முன்னாடி சிஏ, ஏன்னா நீ குழந்தை சிஏ எடுத்துனா தான் சிஏ ஆன மாதிரி. எது எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எங்களோட கூட நிறைய படித்தவா எல்லாரும் அப்படி தான். எங்கள் அப்பா என்னை சிஏ பண்ண சொன்னார். ஏன் அப்படின்னா, அவர் அந்த காலத்தில் ஆடிட்டர் ஆஃபீஸ்லாம் போனார், அவர் பாஸ் பண்ண முடியல, என்ன பண்ண சொன்னார் அப்படின்னு. அப்போ விபாண்டகர் வந்து ஹி வாண்டட் ஹிஸ் சன் டு பி நைஷ்டிக பிரம்ம. அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, ஊர்லேருந்து ரொம்ப தொலைவாக வந்து காட்டுக்குள்ள வேற எந்த வாசனையும் இல்லாமல் வளர்த்தார். ஒரு பொம்மை நாட்டி கூட ரிஷ்யஸ்ருங்கர் லைஃப்பில் பார்த்ததில்லை. ஒரே ஒரு ஆம்பளையை தான் பார்த்துருக்கார் ரிஷ்யஸ்ருங்கர். அது யாரு? அவ அப்பா, அவ்வளோதான். இப்படி ஒரு குழந்தை வளர்ந்துன்னு இருக்கு, நன்னா பண்ணின்னு இருக்க, படிச்சுன்னு இருக்க, இது பண்ணின்னு இருக்கு. இந்த மாதிரி வந்து இருக்கு. அந்த இடத்துல ரோமபாதர்னு ஒரு ராஜா இருந்தார். இந்த கதையெல்லாம் யார் சொல்றா? சுமந்திரன் வந்து தசரதனுக்கு சொல்றார். ரோமபாதர் வந்து அவருடைய ராஜ்யத்தில், அயோத்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜ்யம் தான் அது. ரோமபாதருடைய ராஜ்யத்தில் வந்து மழையே இல்லை, பரம இது தரித்திரமாக இருக்குது, இது இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, அவரும் சபைகளை கூட்டி என்ன பண்ணலாம், மழை வரவழைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன ஐடியா கொடுக்குறா அப்படின்னாக்க, அப்போ வந்து அங்கே சொல்கிறார், அவளுடைய ஒரு முக்கியமான மந்திரி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, யார் வந்து காஷ்ட பிரம்மச்சாரியோ உத்தமமான ஆச்சாரம் உடையவனோ அவர் வந்து நமக்கு ஹோமம்லாம் பண்ணி வச்சார்னா, இஷ்டி மாதிரி பண்ணி வச்சார்னா, இது காரீர் இஷ்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, பண்ணி வச்சார்னா மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்குறேன். உடனே ரோமபாதருக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்கிறார்? இருக்கார், ரிஷ்யஸ்ருங்கர்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. ஆனால் விபாண்டகர் வந்து சாதாரண ஆள் இல்லை, எங்கேயும் பையனை விட மாட்டார். ரொம்ப பக்காவாக அப்படி பார்த்துட்டு கண்ணில் இமை வச்சு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ரொம்ப காப்பாற்றின்னு இருக்கார். உடனே வந்து ரோமபாதர் வந்து சபையை கூட்டி யோசிக்கிறார், என்ன பண்ணலாம், இந்த விபாண்டகரை வந்து அங்கேருந்து இங்கே கூட்டின்னு வருதுன்னா என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக விபாண்டகருங்கிற ரிஷ்யஸ்ருங்கர் இங்கே கூட்டின்னு வரணும்னா என்ன பண்ணுறது? விபாண்டகர் அலோவ் பண்ண மாட்டார். ப்ளஸ் அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி உச்சபட்சமாக இருக்கக்கூடிய பிராமணா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரிஷிகளுக்கெல்லாம் பயப்படுவா. ஏன்னா நான் பிடிச்சாபம் அப்படின்னா உடனே நடக்கும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே இந்த சபையெல்லாம் கூட்டி ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து ரோமபாதர்கிட்ட சொல்கிறார். ரோமபாதர்கிட்ட அழகாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறார். விபாண்டகர் சாபம் கொடுத்தாலும் அந்த சாபம் உங்களை வந்து சேராத மாதிரியான ஒரு ஏற்பாடை பண்ணி அந்த மாதிரி அந்த விஷயத்தை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, விபாண்டகர் என்ன ட்ரை பண்ணாலும் இயற்கைன்னு ஒன்று இருக்குது, சிருஷ்டின்னு ஒன்று இருக்குது, அதனுடைய நியத்தி, அதில் இருக்கக்கூடிய காமமோகம் அப்படிங்கிறத வந்து அது வந்து அதோட நேச்சுரல் கோர்ஸ், அது வந்து பிரஜாபதியோடைய டிபார்ட்மெண்ட் அது. அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சுந்தரமான பூஷத்தியான ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய வெரி வெரி அட்ராக்டிவ் விமன் அவளை இது பண்ணலாம். விபாண்டகர் வீட்டிலே இருக்க முடியாது, சாப்பாடு எடுத்துன்னு வரத்துக்கெல்லாம் அப்படி இப்படி போகணும் இல்லையா?
அந்த சமயம் பார்த்து இவெல்லாம் வந்து தூரத்தில் இவெல்லாம் விளையாடின்னு இருக்கான். யார்? இந்த அனுப்பிச்சு வச்ச லேடிஸ்லாம் விளையாடின்னு இருக்கா. ரிஷேஷ்ரிங்கர் எப்படி பார்க்குறார்? ஃபஸ்ட்டு டைம் லேடிஸ் பார்க்குறாரு. உடனே அவருக்கு என்ன தோணுன்னா, நம்ம வேத அத்தியாயனம் பண்ணுறோம் இல்லையா, வேதத்தில் நிறைய தேவதைகள் பற்றிலாம் வருது இல்லையா, நம்ம வேத அத்தியாயனம் நன்னா பண்ணி அந்த தேவதைகள்லாம் நமக்கு பிரத்யட்சம் ஆயிட்டாலோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு. பார்த்தா எல்லாரும் ரொம்ப அலங்கார பூஷித்தியாக இருக்கார். ஒரு நேச்சுரல் சென்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்குது. இப்படி பார்க்குறார். உடனே அவள் எல்லாரும் அவரோட விளையாடுறா. வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா குழக்கட்டை கொடுக்குறான் அவருக்கு. குழக்கட்டை. அவர் குழக்கட்டை சாப்பிட்டுட்டு, இது எந்த மரத்தோட பழம் அது அப்படின்னு கேட்குறாரு. அவள் அப்பா வெறும் பழைய சாதம், வெறும் சாதத்தை வடித்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த எந்த மரத்தில் வர பழம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இது இல்லை, இதை விட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா வெளியில் போயிருக்காரு, நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு வாங்கலை அப்படின்னு சொல்லி உடனே ஆற்றுக்கு கூப்பிட்றார். இவர் மனசில் வந்து அவள் மேலே இஷ்டம் ஏற்படுறதுன்னு உடனே எங்கள் அப்பா வந்து பாருங்கோ அப்படின்னு இன்டைரக்டாக கூப்பிடுறார். யார்? ரிஷேஷ்ரிங்கர். அவளை வீட்டுக்கு கூட்டின்னு வந்தால் வீட்டில் அப்பா இல்லை. இவர் எல்லாருக்கும் சத்காரம் பண்ணிவிட்டு அவள் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கூட வாங்கோ, இந்த மாதிரி பழங்கள் இது மிட்டாயெல்லாம் நிறைய இருக்குது, மிட்டாய் தரேன், சாக்லேட் தரேன், பீட்சா தரேன், பாஸ்டா தரேன் அப்படிலாம் சொல்லி அவள் என்ன பண்ணுறா, மெதுவாக கூட்டின்ட்டு கங்கையில் வந்து அந்த பரிசல் இருக்கு இல்லையா, பரிசலில் அவரை ஏற்றிட்டு அந்த பக்கம் போகிறான். அந்த பக்கம் அங்கதேசமானது வருது. ரோமபாதருங்கிறவர் அங்கதேசத்தினுடைய ராஜா. ரிஷேஷ்ரிங்கர் அந்த பரிசல்லேருந்து எழுந்து வெளியில் வந்து அந்த அங்க தேசத்தில் கால் வச்சார் பார்க்கணுமே, அடி பிச்சை எடுத்தது மழை, பிச்சை எடுத்தது மழை. அப்படி கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது மழை. ரோமபாதருடைய ஹிருதயம் எப்படி இருந்தது தெரியுமா? சாக கிடக்கிற தன்னுடைய குழந்தை உயிர் பிச்சு வந்த மாதிரி இருந்தது. அப்படி இருக்கணும் ராஜானா, பிரஜா கிட்ட தன்னுடைய குழந்தையா பார்த்துக்கணும். ஆஹா, திருப்பி ரோமபாதர் ஐடியா கேட்குறாரு எல்லாத்தையும். வந்துட்டார், ஒரு நாள் மழை பெஞ்சதுன்னு அவர் அனுப்பிச்சிட முடியாது, அவரை நம்ம ராஜ்யத்திலே இருக்க மாதிரி ஐடியா பண்ணுங்க. திட்டம், சதி திட்டம் போடு, என்ன பண்ணலாம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் ராஜா அப்படின்னா, தன்னுடைய ரொம்ப சுந்தரமாக இருக்கக்கூடிய பொண்ணு சாந்தான்னு பேர், சாந்தாவை வந்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்றாரு. இதெல்லாம் யாரு? விபாண்டகர் ஒன்றும் சீன்லேயே இல்லை. நெல்லுக்கு வாய்த்த நீர் வாய்க்கால் வழி ஓடி அங்கே புல்லுக்கும் புசியுமாம், பூவுலகில் நல்லோர் ஒருவர் உளரேல், உளரேல் இல்லை உளரேல், அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. உலகத்தில் இருக்கிறவா எல்லாருமே தப்பு பண்ணுறவாளாக இருக்கட்டுமே, ஒரே ஒரு சுத்தமான ஆள் இருந்தான்னா அவன் பொருட்டு அந்த தப்பு பண்ணுறவா எல்லாருக்கும் மழை பெய்யும். இது தர்மத்தினுடைய நியதி. இது அதனால் அவரை இங்கே வச்சுக்கலாம். சரி, இப்போ விபாண்டகர் வந்து அவரை யார் ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு விபாண்டகர் வரார். அது ஆக்சுவலி சாந்தாவை கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுக்கிறார். இதோட வால்மீகி ராமாயணத்தில் முடிஞ்சிடுறது. இதுக்கப்புறம் வால்மீகி ராமாயணத்தில் ரெஃபரன்ஸ் இல்லை, விபாண்டகர் என்னானார், அதுக்கப்புறம் வந்து இது என்னானார், இன்னும் இது இல்லை. ஆனால் மகாபாரதத்தில் இதோடைய ஸ்டோரி கண்டினியூ ஆகிறது. என்ன ஆகிறது, விபாண்டகர் வரார் அங்கேருந்து, எங்கேன்னு தேடிண்டு வரார். ராஜா எல்லாம் நல்லா கரெக்டாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கார். என்ன பண்ணார் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நேச்சுரல் விஷயம், விபாண்டகர் வந்த உடனே இந்த மாதிரி வாங்கோ அப்படி ட்ராவல் பண்ணி தானே வரணும், அங்க தேசத்துக்குள்ளே வரார் விபாண்டகர். வந்த உடனே ஒரே களைப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, ரிஷ்யஸ்ருங்கர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு எழுதியிருக்கு. என்னடா அது, ரிஷ்யஸ்ருங்கர் தண்ணீர் பந்தல், நம்ம பையன் பேரில் இருக்கு, இவரில் ரொம்ப அந்த ரிஷ்யஸ்ருங்கர்னு எழுதியிருக்காது யார். ஐயோ, அது ஒரு பெரிய மகாத்மா சார், அவரை மாதிரி ஒரு ஃப்ரம் தி ஹார்ட் அந்த பிரஜை சொல்கிறா, ரிஷ்யஸ்ருங்கர் வந்து எங்களுடைய குலத்தை வந்து ஏற்றி வைத்த தெய்வம். அது என்ன திருக்குறள்,
தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் மாதிரி இருக்கு அவருக்கு. ஆஹா, இன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என்ற கேட்ட தாய். வெரி குட். கேட்ட தந்தை வச்சுக்கோங்களேன். சரி, நான் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போறார், பசிக்கிறது. பார்த்தா ரிஷ்யஸ்ருங்கர் அன்னச்சத்திரம். அப்படியே இவருக்கு கோபமும் இருக்கு, அட் த சேம் டைம் பெருமையாகவும் இருக்கு. இருந்தாலும் கோபம் உள்ள இருந்துட்டே இருக்கு. ரோமபாதருக்கு தெரியுமா தெரியாதா? ராஜாவாச்சே. நேர ரோமபாதருடைய அரண்மனைக்கு வந்துட்டார். தெரியாது இவருக்கு ஒன்றும். இவருடைய கோல் என்ன லைஃப்ல? அவனை நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆக்கணும். ரோமபாதர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. என்ன பண்ணார் அப்படின்னா, கிருஷ்ணன் மகாபாரதத்தில் என்ன பண்ணாரோ அது முன்னாடியே ரோமபாதரும் அவளுடைய மினிஸ்டர்ஸும் பண்ணான். விபாண்டகர் வந்த உடனே ரோமபாதர் போய் நேராக பார்க்கல. பிராமணர்கள் மற்ற பெரிய மினிஸ்டர்ஸு எல்லாம் அமைச்சு, ஜெய்சங்கர், அமித்ஷா, அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் எல்லாரையும் அனுப்புகிறார். முதல்ல நீங்கள்லாம் போங்க, போய் புகழாரம் பாடுங்க ரிஷிசிங்கரை பற்றி சொல்லிட்டு. பின்னாடி ரோமபாதர் வரல. ரோமபாதர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பின்னாடி நின்றுட்டு ரிஷ்யஸ்ருங்கரையும் சாந்தாவையும் நேர போய் டவால்னு காலில் விழ சொல்கிறார். நேர போய் காலன்னா, அம்மா யாருமா, தீர்க்க சுமங்கலியாக இருமா, எழுந்துருங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறார். பார்த்தா நம்ம பையன், டேய் கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடலையடா அப்படி. அப்பா அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, என்ன கூட்டின்னு வந்தாப்பா, சாப்பிடலாம் கொடுத்தாப்பா, யாகம்லாம் பண்ண சொன்னாப்பா, பண்ணிட்டேன்ப்பா, கல்யாணம் பண்ணிக்கோன்னாப்பா, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு வெரி இன்னோசென்ட்டாக சொல்கிறான். அங்கேருந்து ரோமபாதர் நான் க்ஷமா பிரார்த்தியாக இருக்கேன், என்னோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கோங்க, லட்சக்கணக்கான மக்கள் வாடுறா, உங்கள் பையன் இல்லைன்னா என்னுடைய ராஜ்யமே இன்னைக்கு கிடையாது. சுதாரிச்சுக்கிறார் விபாண்டகர். எனக்கு கோபம் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை, எனக்கு கோபம் போயிடுத்து. நாம் என்ன நினச்சாலும் நம்மளுக்கு மேலே காலத்தினுடைய சக்கரம் ஒன்று இருக்குது, காலம் ஒரு விஷயம் இருக்குது, விதின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமபாதர் சரி நன்னாரு அப்படின்னு கிளம்புறார். உடனே ரோமபாதர் இல்லை, சாரி, விபாண்டகர் கிளம்புறார். விபாண்டகர் கிளம்புறச்சு, அப்பா நானும் வரேன். எங்கடா வர? இந்த பாரு, சாந்தாவை அங்கே கூட்டின்னு வராத. அவள் ராஜாவோடைய பொண்ணு, ராஜாங்கத்தில் இருக்கிற பொண்ணு, சௌரியமாக வாழ்ந்தவ. அவள் நம்மளோட அந்த குடிசையில் கஷ்டப்பட முடியாது. அதனால் ரிஷிஸ்ருங்கா நான் போகிறேன், எனக்கு மற்ற வேலை இருக்குது, என்னுடைய லைஃப்பை நான் பார்க்குறேன், நீ உன்னுடைய லைஃப்பை பாரு, நீ இங்கேயே இரு. ஆனால் உன்னுடைய தபஸை விட்டுடாத, தபஸ்வியாக இரு, எப்போவுமே உன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் இரு, ஒரே ராஜ்யம் கிடச்சுடுத்துன்னு ஜாலியாக ஓடாத இரு அப்படின்னு சொல்லிட்டு விபாண்டக முனி அங்கேருந்து கிளம்புறார். ரிஷ்யஸ்ருங்கர் அங்கேருந்து வரார். அந்த ரிஷ்யஸ்ருங்கர் இருந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்ருங்ககிரின்னு பேர், ஸ்ருங்கேரி. சரியா? ஓகே. அப்போது இங்கேருந்து போயிருக்கார். எங்கள் அங்க தேசத்துக்கு போய் பண்ணி மழை வர வச்சிருக்கார் நம்ம ஆளுங்களாம். ஓகே, பரவாயில்ல. அந்த மாதிரி இப்போது இந்த விஷயத்த சொன்ன உடனே சுமந்திரன் சொல்கிறான், இப்போ ரோமபாதர்கிட்ட போய் இந்த யஜ்ஞத்துக்கு ரிஷ்யஸ்ருங்கரை கூட்டின்னு வந்தோம்னாக்க இந்த அஸ்வமேதம் சம்பன்னமாகும், உங்களுடைய இச்சையும் பூர்ணமாகும். வசிஷ்டரும் ஆமோதிக்கிறார், ஆமாம் ரிஷ்யஸ்ருங்கர் வந்தால் சரியாக இருக்கும். உடனே யாரை அனுப்பலாம் அப்படின்னு உடனே தசரதன் சொல்கிறான், யாரையும் அனுப்ப வேண்டாம், நானும் கௌசல்யாவும் நேராக போகிறோம். அப்பேற்பட்ட மகரிஷி, அப்பேற்பட்ட ஆள், நான் நேரில் போகிறேன் அப்படின்னு சொல்லி நேராக போகிறார். தசரதர் வராருன்னு தெரிஞ்ச உடனே எதிர்கொண்டு ரோமபாதர் வரார். வெல்கம் பண்ணுறதுலேயே நிறைய விதங்கள் இருக்குது. அதில் எதிர்கொண்டு வரார். எதிர்கொண்டு தசரதனுக்கு பாதஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணி மரியாதை பூர்வமாக தசரதன் தழுவி, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, தழுவி உள்ளே கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி இருக்குது இந்த விஷயம் அப்படின்னு தசரதன் சொல்ல, ரோமபாதர் அதை கேட்க,
ரோமபாதரும் வந்து நான் வந்து ரிஷஸ்ருங்கரையும் சாந்தாவையும் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு தசரதனோட சேர்ந்து அனுப்பிச்ச நேர இதுக்கு வந்து அஸ்வமேத யாகத்துடைய எல்லா பொறுப்பையும் வந்து வசிஷ்டர் பார்த்துக்கிறார். பூர்ணமாக கோட்டாய் கொத்தலங்களாக எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டு பெருசாக பண்ணின்னு இருக்கா. எல்லாம் பண்ணி அஸ்வமேதம் வந்து பரிபூர்ணமாக சம்பன்னமாகிடுது. அந்த மாதிரி ஒரு சம்பன்னம் டோட்டலாக எல்லாருக்கும் வந்து வாரி 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 வழங்குற. எவ்வளோ கொடுத்துருக்காராம் அப்படின்னா 10 லட்சம் கோதானம் பண்ணியிருக்கார். எல்லாம் எழுதியிருக்கார் வால்மீகி. 10 லட்சம் பசு, அதுக்கப்புறம் என்ன 10 கோடி ஸ்வர்ண முத்திரை கொடுத்துருக்கார். 10 crores. எப்போ லாங் எகோ எவ்வளோ ஸ்வர்ணம் கொடுத்தாரோ அதில் இன்ட்டு 4 times சில்வர் கொடுத்துருக்கார். இவ்வளோலாம் கொடுத்து இது பண்ணுறார். அப்புறம் என்ன தசரதன் சொல்கிறார், வந்த பிராமணா வாழ்க்கெல்லாம் ரிஷிகளுக்கெல்லாம் சொல்கிறார், இந்த பூ ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, இந்த பூலாம் இந்த இடம்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறான்னா, தசரதா பூமின்னு ஒன்று இருந்து அதை பரிபாலனம் அப்படின்னு பண்ணோன்னா உன்னை விட சிறப்பாக யாரும் பண்ண முடியாது. நாங்கள் இந்த பூமியை வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம், பூமியை நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு வேண்டாம், நீ இருக்கே ஒன்றா நீ போகிறோம் எங்களுக்கு அப்படின்றான். என்ன ஒரு ராஜா, என்ன ஒரு மகரிஷிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கா. ரிஷஸ்ருங்கர் வந்து அஸ்வமேதம் முடியறச்சே வந்து அவரும் ரொம்ப பூர்ணமாக இருந்து அப்புறம் வந்து ராஜா கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, தசரதரே, அதர்வண வேதத்தில் ஒரு பிரயோகம் இருக்குது. அது வந்து புத்திரேஷ்டின்னு பேர், புத்திரகாமேஷ்டி. அந்த புத்திரகாமேஷ்டி வந்து நான் உங்களுக்காக பண்ணி வைக்கிறேன். புரியுறதா? இதுக்கு தான் ரிஷிஸ்ருங்கரை கூட்டின்னு வந்தா. அவருடைய பலத்தில் அவருடைய இச்சையிலேயே அந்த யாகத்தை உருவாக்கி அது பண்ணி ரிஷஸ்ருங்கர் வந்து தியானத்தில் வந்து அதர்வண வேத மந்திரங்களை கொண்டு வந்து அவர் வந்து புத்திரேஷ்டியை வந்து பண்ணி வைக்கிறார். இது ஒரு பக்கம் பூலோகத்தில் நடக்க, இந்த புத்திரேஷ்டிக்காக எல்லா விதமான யாக சம்பன்னம் இது பண்ணும்போது என்ன ஆகிறது, இவருடைய தியான சக்தியினால் என்ன ஆகிறதுனா எல்லா தேவர்களும் அந்த யஜ்ஞ குண்டத்துக்கிட்ட ஏகாகிரமாறான், ஒன்றாராம். எல்லா தேவர்களும் ஒன்றா ஆன உடனே என்ன ஆகிறது அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா லோகங்கள்லையும் சரி, அங்கே இருக்கிற கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் எல்லாத்தையும் ராவணன் வந்து கடத்தின்னு போயிடுறான். ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப இது பண்ணுறோம், இந்த இது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிரம்மதேவனை பிரார்த்தனை பண்ணுறான். பிரம்மாஜியும் அந்த இடத்துக்கு வரார். பிரம்மாஜி அந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாரும் கேட்குறா, பிரம்மாஜி நீங்கள் தானே ராவணனுக்கு வரம் கொடுத்தேல், அந்த வரத்தினுடைய பலத்தில் அவன் பண்ணுற அட்டூழியத்தை தாங்க முடியல, இதுக்கு தயவு செய்து நீங்கள் ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணும். பிரம்மாஜி உடனே என்ன சொல்கிறார், நான் அவனுக்கு என்ன வரம் கொடுத்தேன் அப்படின்னா, அவனை வந்து யாராலையுமே அழிக்க முடியாது, கந்தர்வர்களால் அழிக்க முடியாது, யக்ஷர்களால் அழிக்க முடியாது, தேவர்களால் அழிக்க முடியாது, ராட்சசர்களால் அழிக்க முடியாது, ஆனால் மனுஷனால் அழிக்கக்கூடாது அப்படின்னு அவன் கேட்கல, நான் கொடுக்கவும் இல்லை. ஏன்னா அவன் மனுஷால வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கலை. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் எல்லாரும் வந்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுவோம். புரியுறதா? ஏற்கனவே அந்த துர்வாசர் கதையில் ஏற்கனவே விஷ்ணு வெயிட்டிங் வரத்துக்கு, புரியுறதா? அவரும் வெயிட்டிங், எல்லாம் வெயிட்டிங். அப்படி இருக்கும்போது மகாவிஷ்ணு அங்கே வந்துடுறார். எல்லாரும் எதுக்கு போவானே, இப்போது ஒரு 20 பேர் ஒரு பெரிய ஆளை போய் பார்க்கணுன்னா 20 பேரோட ஃப்ளைட் சார்ஜ் ஜாஸ்தியா இல்லை ஒரு ஆளோட ஃப்ளைட் சார்ஜ் ஜாஸ்தியா? மகாவிஷ்ணு நேராக பிஸ்னஸ் கிளாஸில் கிளம்பி இங்கே வந்துட்டார். சொல்லுப்பா, நீங்கள் எல்லோரும் செலவு பண்ணி ட்ராவல் பண்ண வேண்டாம், நான் வரேன் சொல்லு அப்படின்னு. ருத்ரன் எல்லா விதமான 30 முக்கோடி தேவர்களும் இப்போ மகாவிஷ்ணு கிட்ட ஒரு அப்ளிகேஷன். என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ராவணனை அழிக்கிறதுக்கு பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னு. அப்போது தசரதன் யாகம் பண்ணி புத்திரனை வரவழைக்கிறது சிறப்பு இல்லை. தசரதன் யாகம் பண்ணால் எந்த புத்திரன் வேணால் பிறப்பான். ஆனால் தசரதனுக்கு ராமன் புத்திரனாக வரணும் அப்படிங்கிறது வந்து ஈஸ்வர சங்கல்பம். புரியுறதா? எவனுக்கு அப்பாவே இல்லையோ, யாருக்கு அப்பாவே இல்லையோ அவன் தனக்கோர் தந்தை வேண்டும் என்று நினைத்தான். எனக்கு ஒரு அப்பா வேணும் அப்படின்னு நினைச்சானா. இந்த மொத்த பூலோகத்திலேயே
தந்தை இல்லாத அனைவருக்கும் தந்தையாக விளங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு தகுதியான தந்தை யாரு அப்படின்னு பார்த்தா ஒன்லி லெஃப்ட் ஃபெலோ தசரதன். தசரதனை தவிர வேற யாரும் மகாவிஷ்ணுக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு லாய்க்கப்படலை. புரியுறதா? அதனால தசரதனுடைய யஜ்ஞ பலத்தினால ராமன் பிறக்கல, மகாவிஷ்ணுவோடைய தேவர்களுடைய சங்கல்பத்தினால தசரதனுக்கு ராமன் பிறந்தான். அப்படிதான் சொல்லணும். தசரதனுடைய யஜ்ஞமும் தர்மமும் அவனுடைய மேன்மையும் அவனுடைய கீர்த்தியும் அதற்கு ஒரு ஆயத்தனமா அமைஞ்சதே ஒழிஞ்சு இந்த சங்கல்பம் ஈஸ்வரனுடைய சங்கல்பம். உடனே மகாவிஷ்ணு அபயம் பயம் தியஜ அப்படின்னா மாமேகம் சரணம் ரஜ அப்படிங்கிறது என்னது? அபயஹஸ்தம் இருக்கு இல்லையா? அபயஹஸ்தத்தோட பரிபூர்ணமாக எல்லா தேவர்களுக்கும் பிரம்மா ருத்ரர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுற. கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய எமோஷன் எல்லாம் நான் அனுப்பிச்சு சாதாரண ஒரு மனுஷனாகவே இருந்து நான் ராவணனை வதம் பண்ணுறேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்து பண்ண உடனே இங்கே பேரலில் யஜ்ஞம் சம்பன்னமாகிறது. பூர்ணாகுதி முடியறது. பூர்ணாகுதி முடிஞ்ச உடனே பிரஜாபதி லோகத்திலேருந்து ஒருத்தர் வரார். சொல்கிறார், நான் பிரஜாபதி லோகத்திலேருந்து வந்திருக்கேன்னு என்ன தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா மகாவிஷ்ணு சொல்கிறார், நானே ஒன்றாக இருக்கும், நானே நான்காக தோன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒன்றாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தன்னுடைய சங்கம் சக்கரம் கதை எல்லாம் சேர்ந்து அப்படியே 4 இதுவாக தோன்றி அது ஒரு பாயச இது இருக்கு இல்லையா? என்ன பாயசம்? மில்க் மேடில் நல்லா திக்காக போட்ட பாயசம் மாதிரி அந்த பாயசத்தை யஜ்ஞத்தினுடைய சம்பன்னமாக தசரதன் கிட்ட கொடுத்தான். மேலும் என்னாச்சு? நாளைக்கு மிக மிக முக்கியமான கட்டம் ஸ்ரீ ராம ஜனனம். மற்றவை நாளை. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अदनाधन सदना सन्तु जीवन्तु शरदशतम्. ओम मंगलम कौशलेन्द्राय महनीय गुणाब्दये चक्रवर्ती तनुजाय सार्वभौमाय मंगलम. जय राम कथे जय जय सीता राम स्वरूपिणी जय जय राम कथे विमले जय जय राम कथे वारुणि मुख पद्मात् कलितां कुशलव परिगीतां श्रुत्वैव त्वां रघुकुलतिलको रेमे श्रुतिरम्यां विमले जय जय राम कथे गायति नारदोऽपि त्वामिह त्रिभुवन संचारी वीणां रणयन् देवमुनीन्द्रो देवलेन सहितो विमले जय जय राम कथे मोक्षे चामभि त्वां श्रुत्वा कपीश्वरो बलवान् त्वामिह प्रीत्या नृत्यति धीरो रामभक्त हनुमान् विमले जय जय राम कथे जय जय राम कथे विमले जय जय राम कथे जय जय सीता राम स्वरूपिणी जय जय राम कथे विमले जय जय राम कथे. जय बोल रामायण भगवान की.